ஹாய் ஆல். இப்போ கொஞ்ச நாளாகவே நிறைய பேர் சிறுதானியத்தை விரும்பி சாப்பிட்றாங்க. ஸோ இந்த சிறுதானியத்தில் எப்படி தோசை செய்கிறதுன்ட்டு நாம் பார்க்கலாம். அதுக்காக 1 கப் சோளம் எடுத்திருக்கேன். தென் அதே கப்பில் 1 கப் ராகி, 1 கப் கம்பு, அது கூடவே 4:1 ரேஷியோ அந்த ப்ரொபோசிஷனில் 3/4 கப் கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன். தென் 1 ஸ்பூன் வெந்தயம் எடுத்திருக்கேன். வெந்தயமும் கம்பு என்கிட்ட முளைக்கட்டினது இருந்துச்சு, ஸோ அதை நான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்கள்கிட்ட சாதாரண வெந்தயம் கம்பு இருந்தால் அதையே நீங்கள் எடுத்துக்கோங்க. தென் இதை ஒரு 6 to 7 டைம்ஸ் வாஷ் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் தண்ணி ஊற்றி கழுவும் போதே நிறையா தூசி குப்பையெல்லாம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி தண்ணி ஊற்றினா கிளியர் வாட்டர் வர்ற வரைக்கும் நீங்கள் வாஷ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக சிறுதானியங்களில் நிறைய தூசி இருக்கும் அரிசியை கம்பேர் பண்ணும்போது. இந்த சிறுதானியங்கள் 4 மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் ஒரு மிக்சர் ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு உப்பு சேர்த்து நல்லா அரைச்சிக்கோங்க. அரைச்ச மாவை ஒரு 5 to 6 hours நல்லா புளிக்க வச்சுக்கோங்க. தென் நீங்கள் ரெகுலராக ஒயிட் தோசை செய்கிற மாதிரியே செஞ்சிங்கன்னா சூப்பரான கிறிஸ்பியான மில்லட்ஸ் தோசை ரெடி. இதே மாதிரி திணை, சாமை, குதிரைவாலி இந்த மாதிரி கூட ஆட் பண்ணி நம்ம தோசை செஞ்சுக்கலாம்.